யாரு வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். முதலமைச்சர் சரியில்லைன்னு 1 மணி நேரம் பேசலாம், முதலமைச்சர் சரியா பண்றாருன்னு 1 மணி நேரம் பேசலாம். வாடகை வாய்கள் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசலாம். அப்படித்தான் நீங்க அரசியல்வாதிகள் மாறிட்டான். அந்த அரசியல் நமக்கு வேண்டாம் என்பதற்காகத்தான் கள அரசியலுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்முடைய நோக்கம் எல்லாம் இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரி, அவன் சரி, யாரு வேணாலும் சொல்லலாம். நாம இந்த வேலையை செய்ய போவதில்லை. நாம எடுத்துக்காட்டாக ஒரு பணியை எடுத்து செய்யணும். போன மாதம் ஜூலை மாதம் மட்டுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு தமிழகத்தில் நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் 602 இடத்துல நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க 602 இடத்துல. கிட்டத்தட்ட போன மாதம் மட்டுமே மே மாசத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம 40 லட்சம் பேருக்கு தொற்றுக்கோம் தமிழகத்துல. ஏதோ ஒரு விதத்துல ஸ்கேட்டிங், ரன்னிங், மராத்தான், வீட்டுக்கு போய் பிளட்ஜ், ஆன்லைன்ல பிளட்ஜ் எடுத்தவங்க. நமக்கு அதான் வேணும். ஒரே நாள்ல எதையும் மாற்ற முடியாது. படிப்படியாக ஒரு நாளும் பணி செய்ய வேண்டும் என்பதற்கான நோக்கம். அதனாலதான் நேற்று குமரியிலிருந்து தூத்துக்குடி வரை, கன்னியாகுமரி, உவரி, குலசேகரப்பட்டினம், திரேஸ்புரம், தூத்துக்குடி, அந்த 4 முக்கியமான பகுதியை மையப்படுத்தி 175 கிலோமீட்டர் தூரத்தை மக்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஆண்டுகள்ல இந்த பீச்சை முழுமையா நாங்க சுத்தம் பண்ணி கொடுக்கிறோம். ஒரு ஆண்டு, ஒரு நாள்ல செஞ்சிடலாம், அது போய் யாராலையும் செய்ய முடியாது. நாம இன்னைக்கு வீதி ரீடர்ஸ் மக்களுக்கு சொல்வது, 1 வருஷம் எங்களுக்கு கொடுங்க. வைகை நதியை படிப்படியா ஒரு பகுதியா சுத்தம் பண்ணி 52 வாரம் இருக்கு. 52 சனிக்கிழமை, 52 ஞாயிற்றுக்கிழமை. அதனால படிப்படியாக இதை சுத்தம் செய்து பள்ளிக்கு கல்லை போல நம்ம கொடுக்கணும். சாதாரண நதி இல்லைங்க. தேனி வருஷ நாட்டில் உற்பத்தி ஆகுது 1500 மீட்டருக்கு மேல. அங்கிருந்து 258 கிலோமீட்டர் போகுதுங்க நம்முடைய வைகை நதி. ஒரு மாவட்டம் அல்ல, தேனி, அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் சிவகங்கை, அதுக்கப்புறம் ராமநாதபுரம். கிட்டத்தட்ட 8000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆற்றுப்படுகை மட்டுமே இருக்கு. வைகை நதியை பொறுத்தவரை 365 நாளும் தண்ணி வரக்கூடிய நதி அல்ல. பெரியார் அணையிலிருந்து, முல்லை பெரியார் அணையிலிருந்து டனல் மூலமாக வந்து சேர்ந்து வர்ற தண்ணி. இந்த ஆண்டு மே 1ஆம் தேதி நம்முடைய கல்லளை ஐயா இங்க இறங்கினாங்க. அன்னைக்கு நமக்கு ஒரு நாள் தண்ணி திறந்து வர்றாங்க. இந்த குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் மக்கள் நம்புறாங்க. ஆனா குப்பை அடிச்சுட்டு போகாதுங்க. எல்லா குப்பையும் கீழே இருக்கு. குப்பைக்கு மேல அடிச்சுட்டு வர்ற மண்ணு குப்பைக்கு மேல போகுது. நம்ம எத்தனையோ நம்முடைய நண்பர்கள் இங்க குப்பை எடுக்கும் போது மண்ணு கடியிலிருந்து குப்பை எடுக்கிறேன். அதனால இதை மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுகாதார பிரச்சனையா. அதனால நீங்க சுகாதாரமா இந்த வேலையை கையில் எடுக்கணும்.